ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கடன் வாங்குவது தப்பு, கொடுக்கிறதும் தப்பு. படிப்புதான் முக்கியம் என்பதற்கான உதாரணம்தான் இந்த எடுத்துக்காட்டு. என்ன பணம் திருப்பி தர மாட்டியா? காதை கூட்ட காதை வாங்க போயிட்டு இருக்க. போன் சார் எடுத்துறதுல நான் உள்ள வந்து பேசுறேன். எதுக்குமா உள்ள வந்துட்ட? எதுக்குமா உள்ள போக போறா? இவ்வளோ கௌரவம் பார்க்குறாரு, கூப்பிட கூட காதை வாங்க போறா. போன் சார் எடுக்க மாட்டா. பணம் எங்கப்ப? வேலையில இருந்தேன். அதான் போன் எடுக்கணும். வேலை இல்லையா? எங்களுக்கு வேலை இல்லாம ஊருக்கு சுத்திட்டு இருக்கா? அடுத்த வாரம் தந்து வேணாம். அடுத்த வாரமா? இப்ப நான் வேலைக்கு போயிருக்கேன். அடுத்த வாரம் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் தெரியாது. அவன் புரிஞ்சாங்க. அவனை வர சொல்ல, அவனை காசு வைக்க சொல்லு. அவருக்கு உடம்பு சரியில்லை. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்ன போன வாரம் பிள்ளைக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா இந்த வாரம் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற. அடுத்த வாரம் இன்னொரு கதையை சொல்லிட்டு காலை பூ சுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா இதே பொழப்பா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். உங்க காசு அடுத்த வாரம் தந்துடுறேன். நீ கட்டாம போங்க. கட்டம் கொஞ்சம் வாங்கணும், இல்லாட்டா வாங்க கூடாது. வாரம் வாரம் எங்களை பிடிச்சி தாலி அடிச்சுட்டு இருக்காங்க. சரியா? அடுத்த வாரம் கண்டிப்பா கட்டிடுவேன். அடுத்த வாரம் கட்டிடுவியா? இல்லாட்டா அப்புறம் பார்த்துக்க. நடக்கிறது வேற என்ன இருப்ப? போக உனக்கே தெரியும். பணம்னா தேடி தானா வரும். போன பேசுறேன். நீ எப்படி காசு வாங்குறேன்னு பாக்குறேன். போயா. இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தோம். நிம்மதியே இல்லை. பின்னாடியே வந்துட்டு அந்த பைனான்ஸ்காரன் எப்படித்தான் வந்தானோ. பொம்பளை எங்க போகுதுன்னு தெரியல. வீட்டு வாடகையும் கொடுக்கவும் இல்லை, ஒன்றும் கொடுக்க மாட்டேங்குது. வீட்டை காலி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே ஓடுற இது வர்றேன். என்ன பண்ற? வீட்டுல யார அழகான எங்க அம்மாங்க என்னமா பண்ற? என்ன பார்த்தா வெளியே வீட்டுல ஓடுற. வெளியே வாமா. அம்மாங்க எப்போதான் பார்த்துனேன் அம்மா. இப்ப எனக்கு கண்ணு ஓட்டுறாங்க பாரு. எங்க அம்மா கூப்பிடுங்க. சொல்லிட்டு இந்த வீட்டுக்காரங்க வாடகை கேட்க வந்தா பாப்பா பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். நீ நாளைக்கு கிளம்பி வந்துடுற. வேலைக்கு வேற லீவு சொல்லும். வாடகை பண்ண நீ மாதிரி ஓடுற. உன் பிள்ளைய விட்டு கொடுத்து உன் பிள்ளை எனக்கு அம்மா தெரியல. அழகு படம் கேட்கலாம். நல்ல கிளம்பி இருக்கேன். நாளைக்கு ஒரு பணம் தரலாம். வாடகை பணமா கேட்குறீங்க? நாளைக்கு நான் யாரு ராஜேஸ்வரி கிட்டே வா, பைனான்ஸுக்காரன்ட்டே நான் வாரம் வாரம் ஒரு கதை சொல்றேன். வாயா நீ வாடகை வாங்குற நான் பாக்குறேன். நான் வந்தது கூட தெரியாம போன் பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு போறியா? மணி எட்டே முதல்ல யூனிஃபார்ம் போட ஒன்று பண்ண நான் வேலை செய்ய வேண்டிய சாப்பாடு வேண்டிய
படிக்கணும் என்னையே இல்லையா பாப்பா? இவ்வளவு பெரிய பிள்ளைய வந்துட்ட எப்படி நீ எல்லாம் படிச்சு காலேஜ் போகல? அம்மா வேலைக்கு கிளம்பிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏது இன்னைக்கு மட்டும் ஸ்கூலுக்கு போகலையா? ரெண்டு பேரும் நான் பேசிட்டு ஒரே டைலாக் சொல்லிட்டு இருக்கீங்களா? அவன் போனதுல நீ போன. அப்பா உங்களுக்கு தான் நாளைக்கு பணம் தாரேன்னு சொன்னேனே. சரி வாங்கப்பா. ஐயா சொல்லுங்க, பேசுங்க. இல்லையா வீட்டை பற்றி அன்பு நாங்கள்லாம் இதாக இருந்தான். எந்த ஒரு குழந்தை மாதிரி இருக்கு வந்துட்ட இரு வந்து உன் வீடு மாதிரி இருப்பாங்க. நான் வந்து உன்னை வெட்டலாம் போக சொல்லலை. கொடுக்குற கொடுக்குற வாடகை எப்போ வேணாலும் கொடுப்பாங்க. சரி எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளைகள்லாம் இருக்கிறத வெளியில் இருக்காங்க. இதான் நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி இருங்க, சந்தோஷமாக இருக்காங்க. பையன் இப்போ இதில் கொஞ்சம் நல்லா அன்பு இருக்கிற நல்லா சந்தோஷமாக தான் எல்லாருமே இருந்தான். கொஞ்சம் சந்தோஷம் இல்லை. இந்த பொம்பளை பணத்தை கொடுத்துப்புட்டு நம்மளை போட்டு அலைய விடுறாரு கருமம். பணம் வாங்குறதுக்கு மட்டும் அலையிறாரு. பணம் வாங்கின பிறகு நம்மளை போட்டு அலைய விடுறாங்க. சார் இந்த எப்படியும் பார்த்து அலைஞ்சு காசு வாங்கி விடணும். அப்பா பரவாயில்லங்கப்பா, என் வீடு மாதிரி நான் பாத்துக்கிறேன். போதுமா? வாங்கப்பா. என்ன சொல்றாரு? எங்கம்மா போனா? மேல வந்து பேசிக்கலானே. வாங்கண்ணே. வா இல்லை இங்கே வந்து கேட்குறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. வாங்கண்ணே. வா கூப்பிட கூட போய்கிட்டு இருக்கா? அந்த ஐயா வேற என்னமோ சொல்றாரு. இந்த வீட்டுக்கு வந்து ஒண்ணுமே சரியில்லை. போய் பிள்ளைய சொல்லி ஏதாவது சமாளிக்க சொல்லுங்க. போ நீ காசு வாங்க விட மாட்டேன். போ என் பாப்பா நீ ரம்யா பையனுக்கு வந்து ஏதாவது சமாளிக்காம வந்துட்டேன். இங்கே வாமா. இங்கே வாமா. காசு எங்க? போயிருக்கீங்க. நீங்களும் ஆட்டு மாதிரி ஓடி இருக்கீங்க. ஃபைனான்ஸ்கார் வந்துட்டு எங்க அம்மா பாவம் ஏதாச்சும் ஐடியா பண்ணிட்டு எந்த ஒரு ஐடியா இருக்கு. எந்த பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர் எதில் மாட்டிச்சு ஃபைனான்ஸ்கார் ஏமாற்றி கொடுத்துல. அவதான் இனிமே அத்தையை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். ஃபைனான்ஸ்கார அத்தையை தொந்தரவு பண்ண அத்தா மாதிரி பிள்ளைய வளர்ந்துருக்காங்க. எங்க பாப்பா? அம்மா இதெல்லாம் பணமா? ஏமாத்திருக்கீங்களா? உங்க அத்தையும் அம்மா அம்மா இல்லையா? உள்ளாக இருக்காங்க. ஐயோ என் தலை எழுத்து இப்படியே கடை வாங்கி நான் வேலைக்கு போய் ஒன்றும் கடை கட்ட முடியல. இந்த ஆளை நம்பி இங்கே வீடு பார்த்து வந்து இந்த ஃபைனான்ஸுக்காரன் இங்கேயே வந்துட்டான். ஐயோ இந்த ஆளை எழுத்து நான் எப்படி இந்த கடன்லாம் கட்டி இந்த பிள்ளைங்க எல்லாம் வளர்த்து ஆளாக்க போறேன். இந்த வீட்டுக்கார அப்பா வேற ஏதோ சொல்றாரு. இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனையானு தெரியல. இங்க வந்ததுனாலதான் எனக்கு பிள்ளை நடக்குது. இங்கதான் உட்காந்துருக்கியா? கூப்பிட்டா காலம் ஆக மாட்டியா? இங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டுங்களா? கொடுத்த காசு கேட்டா உன்னால அடைய முடியுமா? இப்படி ஓடி ஓடுவீங்களா? பிள்ளைகள ஒன்ன மாதிரி எடுத்து வச்சிருக்கா? என்னெல்லாம் பண்றது? நானே கடனை வாங்கி ரொம்ப மாட்டிட்டு கஷ்டமா இருக்கு. 2-3 இடத்துல நிறைய இடத்துல நான் கடன் வாங்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து டெய்லி கத்திட்டு இருக்கீங்க. நான் என்னதானே பண்றது? இருக்கிறதா சாகிறதானே தெரியும். அது இருக்கிறதா சாகிறதாவா? உங்களால முடிஞ்சா மட்டும் தான் கடனை வாங்கணும். நீ ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டு உன்னோட வருமானம் என்ன 300 ரூபா தான். அதை வச்சு நீ கடனை ஓடணும். உன் குடும்பத்தை ஓடணும். நீ 1000 ரூபாய்க்கு கடனை வாங்கி கட்டுறதுக்கு சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவ? இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை வேற சொல்றாங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமாண்ணா? நீங்க அன்னைக்கு வேற சொல்லிட்டு போனீங்க அந்த வீட்டுக்காரப்பா ஏதோ சொல்றாரு. இங்க வந்து எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் சரிபட்டு வராது. உள்ளவா பேசணும். நீ பாட்டுக்கு நின்றுக்கிட்டு உட்காந்து வச்சுக்கிட்டு என் காசு எப்போ வராது? போகும்போது
என்ன தெரியுமா அப்படியா இந்த வீட்டில் அம்புன்னு ஒன்று இருந்தான். அவன மாதிரி தான் கடனுக்கு மேலே கடனை வாங்கி வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி இதை அடைக்கிறது அதை அடைக்கிறது இதை வாங்கி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு கடைசியில் என்ன பண்ணா சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அது தெரியுமா அவனுக்கு? இந்த வீட்டில் கிடக்குதுல அவனை தேடி வருதுல அந்த பிள்ளைகளாம் அதெல்லாம் யாரு? இந்த மாதிரி இந்த ஊரில் கடனை வாங்கி கட்ட முடியாமல் செத்து போனவனோட பிள்ளை சரியா? ஓம்புல அந்த மாதிரி ஆனா கிடக்குமா? அந்த பிள்ளைலாம் யாருமா படிக்க வைக்கிறா? ஒருத்தன் படித்து வச்சுக்கிட்டீங்க. இந்த வீட்டில் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க கடனை வாங்கி. வட்டிக்கு வாங்குறத குறைச்சிருக்கீங்க. நாங்கள் வட்டி வாங்கிட்டு போயிடுவோம் சரிங்களா? வட்டியே வாங்காதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு குழம்பு பார்த்துட்டு போயிடுவோம் சரியா? 200 வருமானம்னா அது தகுந்த குடும்பத்தை நடத்த பாருங்க. அது எல்லைக்கு மீறி அதிக மீறி வந்து நீங்களாம் வந்து ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்காதீங்க சரிங்களா? வருமானம் இல்லை உங்களான தலைக்கு மீறி தான் கடனை வாங்கணும் சரியா? இந்த மாதிரி 300 வருமானம் வந்துட்டு 1000 ரூபா 5000 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீ செத்து போய் சரி சொல்லிட்டேன். கடன் வாங்காம பிள்ளைகளை பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க சரியா? இனிமேலாக்கான கடனை கட்டுறதுங்க பணத்தை கொடுக்குறதுங்க. படிக்காமல் ஆளாளுக்கு ஒரு செல்லை வச்சு கையில் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்குங்க. ஸ்கூலுக்கு போச்சுன்னா ஸ்கூலுக்கு போகாமல் ஒரு படிக்க முடியல, வீட்டில் ஒரு வேலை பார்க்க முடியல. வீட்டுக்கு வந்தால் எப்போ பார்த்தாலும் ஆளுக்கு கையில் ஒரு செல்லு. என்றைக்கும் உங்கள் கையில் செல்லு இல்லையோ அன்றைக்கி நீங்கள் ஒழுங்காக படிப்பீங்க. எல்லா வீட்லேயும் இதான் நடக்குது. அதுதான் சொல்கிறேன். என்னைக்கு பிள்ளைகள்ட்ட செல்லை கொடுக்க நிப்பாட்டுறாங்களோ அன்றைக்கி தான் பிள்ளைய ஒழுங்காக ஸ்கூலுக்கு வந்து படிப்பீங்க. அம்மா வாமா யாருமா பொண்ணா? உன் பொண்ணாம்மா? ஒரு பொண்ணுனால நான் படிக்கலாம் எல்லாம் பார்த்துக்கிறேன். எல்லா பொண்ணும் கெட்டு போகுது. மொபைல் ஏன் கொடுக்குறீங்க சின்ன பிள்ளைங்க? ஒழுங்காக ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்களா? நல்லா கேளியா? வீட்டுக்கு வந்தால் புத்தகத்தை கொடுத்து உட்கார வைங்க, படிக்க சொல்லுங்க. அதை விட்டு மொபைல் கொடுக்கக்கூடாது. உங்களை வர அம்மா அப்பா இருக்கிறனால தான் பேரண்ட்ஸ் இருக்கிறனால எல்லா பிள்ளையும் கெட்டு போகுது. எந்த பிள்ளையும் படிக்க மாட்டேங்குதுங்க. ஏன் மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க? மொபைலை கொடுத்தாதீங்க, எல்லா பிள்ளையும் கெட்டு போகுது. யாரும் ஸ்கூல் போகிறதில்ல. இனிமேல் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தால் மொபைலை போட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் பண்ணுற தப்புனால தான் எல்லா பிள்ளையும் கெட்டு போகுது. எப்படி சொல்றாங்க? நீ ஃபோன் பண்றதுனால எல்லா பிள்ளைங்களும் கெட்டு போயிடுறாங்க. மொபைலில் பார்க்காம ஃபோன் பண்ணி